I'm deeply thankful for the Lord to Ah. give us this, beautiful Sabbath. இந்த அருமையான ஓய்வு நாளை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்றேன். I'm going to share the message from today to the next Sabbath. இந்த ஓய்வு நாள் தொடங்கி அடுத்த ஓய்வு நாள் வரையிலும் இன்னைக்கு கொடுக்க போற செய்தியானது தொடர போகிறது. This series means that, what is the meaning of predestination in the Bible? வேதம் சொல்லக்கூடிய முன்குறித்தலை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த 2 வாரங்கள். Because many people, they believe, in the Bible, it says, in Romans chapter 8, verse 29, for whom he foreknew, he also predestined to be conformed to the image of his son. வேதம் சொல்லுகிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். The Bible clearly tells us predestination. வேதம் நம்மளுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது முன் குறித்தலை பத்தி பேசுது. The reason why I'm sharing this message, இந்த நாள்ல இந்த செய்தி எதனால நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னா, because of my family. என்னுடைய குடும்பத்தின் நிமித்தமாக. I have Tamil family. எனக்கு ஒரு தமிழ் குடும்பம் இருக்குது. In my family. என்னுடைய குடும்பத்திலே ஒரு தமிழ் சொந்தம் இருக்குது எனக்கு. A few weeks ago they came to Paris and we spent time together. ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக என்னுடைய உறவுக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து பாரிஸ்ல நான் நேரம் செலவழித்தேன். She is my big sister. என்னுடைய சகோதரி அவங்க. நீங்க திரையில பார்க்கறவங்க. From my mom's side. என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மாவுடைய பக்கத்துல இருந்து பார்க்கும்போது என்னோட அக்கா அவங்க. My big sister, she got married with Tamil man. என்னுடைய அக்கா, என்னோட சகோதரியானவங்க ஒரு தமிழ் மனிதரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. So his name is Aru. அவருடைய பேர் Aru. Aru. Yeah, Aru. Yeah, Aru. Oh, do we have Aru here? ஆரோன். Yeah. ஆரோன். Aru. So actually when we spend time few days in Paris, நாங்க ஒரு சில நாட்கள் பாரிஸ்ல நேரம் செலவழித்த போது, and he is very spiritual. அவர் ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப ஆர்வமுடையவரா இருக்கார். Even he text me this morning. இந்த காலை வேளையில கூட அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. And we talked about our religion. எங்களுடைய மதத்தை பத்தி நாங்க பேசிக்கொண்டோம். But he has Hindu background. ஆனா அவருடைய பின்புலம் ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர். And then he is very religious person to focus on spirit. அவர் ரொம்ப மத ஆவி மார்க்கத்தை குறித்து ரொம்ப கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். But it is very closely related that karma. அந்த ஆவி மார்க்கம் இந்த கர்ம வினைன்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப நெருங்கிய ஒரு சம்பந்தம் உடையது. Because future is already predestined. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா நம்மளுடைய எதிர்காலம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. For example, when he got married with my big sister, அந்த சகோதரர் என்னுடைய அந்த நபர் என்னுடைய சகோதரி கல்யாணம் பண்ணும் பொழுது, they never believed, his mom allowed him to be married with Korean lady. அவர் ஒரு காலம் நினைத்ததில்ல அவங்களுடைய தாயார் ஒரு கொரியாவை சேர்ந்த ஒரு 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 நபரை திருமணம் பண்ணிக்க அவங்க தாயார் சம்மதிப்பாங்கன்னு அவர் ஒரு காலம் நினைச்சதில்ல. That is why in his sister and other siblings they told him. அதனால தான் அவர் அந்த நபருடைய அவங்க சகோதரிகள் மற்றவங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, Hey Aru, mom allowed you to be married with this lady? உன்னுடைய அம்மா இந்த கொரியன் லேடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சம்மதித்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. But her mother said, ஆனா அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, it is your karma. அதுதான் உன்னுடைய விதி அப்படின்னு சொன்னாங்க. So I fully accept her as your wife, Korean lady. அந்த கொரியாவை சேர்ந்த அந்த நபரை நான் உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏன்னா அதுதான் உன்னுடைய விதி அப்படின்னு சொன்னாங்க. So he mentioned to me, அதனால அவர் my brother-in-law, Tamil brother-in-law, என்னுடைய கொழுந்தனார் என்னிடத்துல சொன்ன காரியம் என்ன அப்படின்னா,
It is my destiny to meet your big sister as my wife. உங்களுடைய அக்காவை நான் திருமணம் பண்ணிக்கொள்ளது என்ன காரணம் அப்படின்னா அது விதி, என்னுடைய விதி அதுதான் அப்படின்னு. So I have that question. ஒரு பெரிய கேள்வி அங்க எழும்புது. Your life, உங்களுடைய வாழ்க்கை, my life, என்னுடைய வாழ்க்கை, even we are Christians, நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் as he mentioned, அவர் my brother-in-law, என்னுடைய கொழுந்தனார் சொன்னது போல our lives are predestined. நம்மளுடைய வாழ்க்கை முன்குறிக்கப்பட்டிருக்குதா? No one answered. So this morning I'd like to share, what predestination does not mean. இந்த காலை வேளையில முன்குறித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், அது சொல்ல வரல அப்படின்றத பார்க்க போறோம். Because many, Tamil friends and family, they believe that அநேக தமிழ் குடும்பங்கள்ல இப்படியாக ஒரு நம்பிக்கை இருக்குது. your life is already written. உங்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டிருச்சு. That's what I exactly heard from my brother-in-law. Your life is written. இதுதான் என்னுடைய கொழுந்தனார் என்னிடத்துல பகிர்ந்து கொண்டது. உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு. Your suffering is because of your previous life. நீங்க கஷ்டப்படுறது, துன்பப்படுறது எதனாலனா உங்களுடைய முன் ஜென்மத்தின் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. Karma will determine everything. உங்க முன் ஜென்மத்தில் நீங்க பண்ண ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய இந்த கால நிகழ்காலத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. And also you cannot change your destiny. உங்களுடைய விதி என்னவோ அதை உங்களால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Many people, they have hidden thoughts. அநேக மக்களுக்கு வந்து அவங்களுடைய சிந்தையில ஒரு காரியம் இருக்குது. Karma is often subconscious. நம்ம இயற்கையாவே அந்த அந்த உள் உணர்வு நிமித்தமாகவே நம்ம வந்து அந்த விதியை வந்து நம்புகிறவர்களா இருக்கிறோம். Now you became Christian. இப்போ வந்து நம்ம கிறிஸ்தவர்களா மாறினதுக்கு பிறகு you believe that there is no karma. நம்ம அந்த மாதிரி முன்வினை முற்காலத்துல செய்த வினைன்னு அப்படி எதுவுமே நம்ம இருக்கிறதா நம்ம நினைக்கிறது இல்ல. But sometimes you use the word of karma. ஆனா சில வேளைகளில் அந்த விதி அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது உண்டு. Because you have already assumption from your childhood. ஏன்னா சின்ன வயதுல இருந்தே அந்த காரியத்தை நம்ம கேட்டது நிமித்தமா அந்த வார்த்தை நம்ம இடத்துல வருவது உண்டு. That's why this kind of karma mindset behind of your thoughts. அதனால தான் இந்த மாதிரி கர்ம வினைகளை பத்தி நம்ம விதியை பத்தி நம்ம அடிக்கடி நம்ம மனதில் தோன்றும். Normally we don't speak. ஒருவேளை நம்ம வெளியரங்கமா அதை பேசாம போனாலும் but they influence your emotions. அது நமக்குள்ள நம்மளுடைய உணர்வு ரீதியா அது வெளிப்பட தான் செய்யுது எப்பவுமே. And also your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். However, எப்படி இருந்தாலும் Jesus Christ, he spoke differently. இயேசு கிறிஸ்து வேற விதமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. John chapter 8 verse 32. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 32. You will know what? Yeah, the truth. You will know the truth. சத்தியத்தையும் அறிவீர்கள். And the what? The truth will what? சத்தியம் என்ன செய்யும்? Set you free. விடுதலையாக்கும். Many times we say, I'm free. அநேக வேளை நம்ம விடுதலையா இருக்கோம் நம்ம சொல்றோம். But something is still capturing your thoughts. ஆனா ஒரு சில காரியம் எப்பொழுதும் நம்மளுடைய சிந்தையை ஆட்கொள்கிறதாவே இருக்குது. So for this Sabbath and next Sabbath, I believe that we are becoming truly free from our behind of hidden thoughts. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரம் அடுத்த வாரம் நம்ம படிக்க போற காரியத்துல இருந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிந்தை நம்மளை ஆட்கொள்கிற அந்த தவறான சிந்தையில இருந்து நம்ம வெளிய வர போறோம். So even in Christianity, கிறிஸ்தவத்திலயும் கூட we have two different views. ரெண்டு விதமான பார்வை இருக்குது. One people, they say, oh, life is predestined. ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க வாழ்க்கையானது முன்குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. On the other hand, some people, they say, no, life is non-predestined. இன்னொரு கூட்டத்தார் சொல்வதுண்டு இல்ல முன்குறிக்கப்படல வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. In a theological concept, வேதத்தின் அடிப்படையில இருந்து பார்க்கும்போது we say deterministic view.
தீர்மானிக்கப்பட்ட ஒரு பார்வை, indeterministic view. தீர்மானிக்கப்படல அப்படின்ற பார்வை. So your life is determined by someone. யாரோ ஒருவரால உங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டிருக்குது. On the other hand, your life is not yet determined. இன்னொரு பக்கம் நம்மளுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் தீர்மானிக்கப்படல அப்படின்ற கருத்து. So are you ready to study and hear this message? இந்த காரியத்தை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நீங்க தயாரா இருக்கிறீங்களா? Then let's pray. ஜெபிக்கலாம். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, please humble me and my translator. என்னையும் எனக்கு மொழிபெயர்ப்பவரையும் தேவரீர் தாழ்மைப்படுத்துங்க. Touch our lips and tongue எங்களுடைய உதடையும் எங்களுடைய நாவையும் தேவர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். so that we may only deliver your message. அப்படி நீங்க செய்வது மூலமா உம்முடைய வார்த்தைகளை மாத்திரமே நாங்க We no longer deliver our own message. எங்களுடைய சொந்த சிந்தனைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம். Please pour out your Holy Spirit, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பொழியுங்க. not only me and my translator, எங்களுக்கு மாத்திரம் இல்ல, but also all the congregation. இங்க கூடி வந்திருக்க சபையார் ஒவ்வொருவர் மேலயும் Let us have that Holy Spirit's guidance. பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் நாங்க பெற்றுக்கொள்ளணும். When we study and open this Bible, நாங்க படித்து இந்த வேதத்தை திறக்கும் பொழுது protect our thoughts and mind. எங்களுடைய சிந்தைகளை கட்டுப்படுத்துங்க. I pray in the name of Jesus Christ. கிறிஸ்து இயேசு மூலமா ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Remember two things. ரெண்டு காரியத்தை மனதில் வைத்திருங்க. How many things? எத்தனை காரியம்? Two things, okay? ரெண்டு காரியம். So number one, முதலாவது காரியம், predestination does not mean முன்குறித்தல் அப்படின்றது God predetermines every detail of your life. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் முன் குறித்திருக்கிறான்றத முன்குறித்தல் வந்து சொல்றது இல்ல. If God predetermine every single detail of your life, which means you and I, we are robots. ஒருவேளை தேவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் முன்கூட்டியே தீர்மானித்திருந்தால் நம்மலாம் வந்து ரோபோக்களா தான் இருந்திருப்போம். If God forced to us to choose something, then we are no longer human beings. நமக்கு முன்னாடி வைக்கப்படும் காரியத்தை நம்ம இதை தான் தேர்வு செய்யணும்னு நம்மளை தெரிவு செய்ய தேவன் வற்புறுத்தி இருந்தாருன்னா நம்ம வந்து மனிதர்களா இருக்க மாட்டோம், ரோபோக்களா தான் இருப்போம். The Bible clearly tells us about freedom of choice. தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை குறித்து வேதம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. When you open in Revelation chapter 22, வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் I like to open this Bible verse 17 with King James version. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம். And whosoever will, let him take the water of life freely. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். So we can call that freedom of choice, freedom of will. இதுல பார்க்கும் விருப்பம் உள்ளவன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். God always give us the freedom of choice. தேவன் வந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை நம்மளுக்கு எப்பொழுதுமே கொடுக்குறாங்க. Even in the writings of Ellen White, it says, எலஞ்சி வீட்டு அம்மையாருடைய எழுத்துக்கள் மூலமா Steps Christ, page 47, the power of choice God has given to man. தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம ஸ்டெப்ஸ் கிறிஸ்ட்ல வாசிக்கிறோம். In other words, freedom of choice is our responsibility. இன்னொரு காரியத்துல இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கும் உரிமைன்றது நம்மளுடைய பொறுப்பா இருக்குது. As much as we have the responsibility, we are not robots. நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கிற வரையிலும் நம்ம வந்து ரோபோக்கள் கிடையாது. Many people, they think that our lives are pre-written. அநேக நபர்கள் நம்புவது உண்டு நம்ம வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. No. அப்படி எதுவுமே கிடையாது. For example, if we have very good parents, ஒரு எடுத்துக்காட்டு பாப்பா, நம்மளுக்கு ஒரு நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னா they guide the child, they teach the child, அவங்க அந்த தன்னுடைய பிள்ளையை வழிநடத்துறவங்களா இருக்காங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. even they warn them and also they love them. அவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை கண்டிக்கிறவர்களாகவும்
அதற்கெல்லாம் மேல அவங்கள நேசிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. But good parents, they don't always choose everything for their child. No. ஆனா நல்ல பெற்றோர் வந்து எல்லா காரியத்தையும் தன் பிள்ளைகளுக்காக தேர்ந்தெடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்கள செய்ய அனுமதிப்பாங்க. In the same way, God is not choosing everything for you. No. அதே போல தான் தேவனும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அவர் தீர்மானிப்பது கிடையாது. He allows you to choose almost everything freely. நம்மளுக்கு பிடித்தமான காரியங்கள் நம்மளே தெரிவு செய்யணும்னு அவர் நம்மள விட்டு விடுகிறார், தேவனா இருக்கிறார். So remember, predestination does not control your actions. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். முன்குறித்தல் அப்படின்ற காரியம் வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது கிடையாது. God gives you real freedom of choice. தேவன் வந்து நம்மளுக்கு உண்மையான தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. So you are not controlled. நீங்க வந்து தேவனால கட்டுப்படுத்தப்படவில்லை. You are not what? நீங்க என்ன செய்யப்படல? Yes, we are uncontrollable people. உங்களை யாரும் கட்டுப்படுத்தல. God is looking for a person who is willing to submit their obedient heart. தேவன் எந்த மாதிரியான நபர்களை பார்க்கறாருன்னா தன்னுடைய சுய சித்தத்தோடு தன்னை ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிற நபர்களை தேடுறார். And secondly, remember, இரண்டாவது ஒரு காரியத்தை மனதில் வைத்திருப்போம். predestination does not mean God punishes you for a past life or karma. ரெண்டாவது காரியம் என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, தேவன் வந்து நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்காகவும் நம்மளுடைய ஒருவேளை முன்ஜென்ம வாழ்க்கைக்காகவும் நம்மளை இப்ப தண்டிப்பது கிடையாது. Why this is important? ஏன் இது வந்து தெரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம்? Why? ஏன்? Because the Bible rejects the whole idea of inherited guilt from past lives. வேதம் வந்து இந்த முன்ஜென்மத்திலேருந்து அவருடைய தண்டனைகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அந்த தண்டனை தேவன் கொடுக்கிறார் அப்படின்றத முழுவதுமா நிராகரிக்கதா இருக்குது வேதம். Inherited sin and inherited guilt is somehow different. நம்ம பெற்றோர் இடத்துல இருந்து வேற இடத்துல இருந்தும் இதை ஒரு குற்றத்தை பெற்றுக்கொண்டு வரோம் அப்படின்றது வந்து வித்தியாசமானது. Guilt means someone who has or had sinned, and that punishment, which means is guilt. ஒரு தவறு செய்யறாங்க, அந்த தவறுலேருந்து ஒரு தண்டனை நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் கில்ட் அப்படின்ற வார்த்தை. So the punishment of the parents' sin never delivered to the children. பெற்றோர் செய்த தவறு நிமித்தமா அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனையானது அடுத்த தலைமுறையான பிள்ளைகளுக்கு அது கடத்தப்படுவது கிடையாது. But unfortunately, human understanding, it is quite natural, right? ஆனா துரதிர்ஷ்டவசமாக மனிதர்களுடைய சிந்தனையை அப்படிதான் நம்புது. Not only your culture in Tamil, in my culture in Korea, we also have this kind of same thought. உங்களுடைய கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை, எங்களுடைய கொரியன் கலாச்சாரத்திலையும் இப்படிப்பட்டதான சிந்தி நாங்க வச்சிருக்கிறோம். That is why this kind of thought I can call evil thought. அதனால தான் இந்த மாதிரியான சிந்தனையை வந்து ஒரு பொல்லாத சிந்தனை அப்படின்னு நான் வகையிற்கு விரும்புறேன். This idea is everywhere. இந்த சிந்தையானது எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது. What about Israelites? இஸ்ரேல் மக்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். They are Christian, right? அவங்க கிறிஸ்தவர்கள் தானே. Back in those days, அந்த காலகட்டத்தில் அவங்க they கிறிஸ்தவர்கள். believed God. அவங்க ஒரே தேவனை They நம்பினாங்க. believed Jehovah. யெகோவா தேவனை விசுவாசித்தாங்க. They waited Messiah. அவங்க மேசியாக்காக காத்துட்டு இருந்தாங்க. So that they never have this kind of idea, right? அவங்க இந்த மாதிரியான சிந்தையில இருந்திருக்க கூடாது, அப்படிதானே? Do you think so? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? No. அப்படி கிடையாது. They really have that kind of, karma idea in their lives. அவங்களுடைய வாழ்க்கையிலயும் அவங்களுடைய கலாச்சாரத்திலயும் அந்த சிந்தையானது அவர்களுக்கு இருந்தது. You may ask, Pastor Yin, how do you know this? எப்படி பாஸ்டர் உங்களுக்கு இது தெரியும்? அவங்களோட வாழ்க்கையில கர்மா வந்து கடைபிடிச்சான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? I know because the Bible tells us. ஏன்னா வேதம் நம்மளுக்கு அதை சொல்லுது. If you have Bible, please open in the Ezekiel, book of Ezekiel. Please open book of Ezekiel. எசேக்கியேல் புத்தகத்தை நம்ம திருப்புவோம் வேதத்தை. Book of Ezekiel. I like to tell you, I wrote down this one in my dissertation.
doctoral dissertation. Why? Because many people, they believe this is true. என்னுடைய டாக்டரேட் பட்டப்படிப்பில் நான் இந்த காரியத்தை கொடுத்து எழுதியிருக்கிறேன். ஏன்னா வந்து அநேக மக்கள் வந்து இதை உண்மைன்னு நம்புறாங்க. When you open book of Ezekiel chapter 18, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், let me read. The word of the Lord came to me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, What do you people mean by quoting this proverb about the land of Israel? இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இந்த பழமொழியை வந்து மக்கள் ஏன் சொல்றாங்கன்னு கேட்குறாங்க. Let me explain to you. God's word came, தேவ வார்த்தை உண்டாகுது. and then God spoken to prophet Ezekiel. What do you people mean by quoting this proverb in the land of where? Israel. Land of where? You know, outside of the church or inside of the church? Yes, inside of the church. இஸ்ரவேல் உள்ள எதன் நிமித்தமா இந்த பழமொழி சொல்லப்படுதுன்னு தேவன் கேட்குறாங்க. இஸ்ரவேல் அப்படின்னும் போது சபைக்குள்ளேயா சபைக்கு வெளியிலையா? Yeah, so the parents, if you are able to speak English, let's read it together. Start. The parents eat sour grapes, and the children's teeth are what? Set on edge. In Tamil. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? What is the meaning of this? இந்த இந்த பழமொழியோட அர்த்தம் என்ன? Who ate grapes? யார் வந்து திராட்சை பழத்தை சாப்பிட்டது? The child or parents? Parents. பெற்றோர். But whose teeth are sour? யாருடைய Parents பற்கள் or the children? பெற்றோரா பிள்ளைகளுக்கா? பிள்ளைகளோட. Not only in India, not only in Korea, even in the land of Israel, they got the idea of what? Karma. இது இஸ்ரேல் மாத்திரம் இல்ல, இல்ல மன்னிக்கணும், இந்தியா மாத்திரம் இல்ல, கொரியா மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் தேசத்துலயும் இந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த கர்ம வினைன்ற எண்ணம். Israelites, they got their own karma. இஸ்ரவேலர்களுக்கும் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த கர்ம வினைன்றதுக்கான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. The son's fate comes from the father's mistake. பிள்ளைகளுடைய விதி வந்து தங்களுடைய பெற்றோரிடத்துல தவறுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. Children suffer because of their parents' fates. பெற்றோர் தவறு செய்த நிமித்தமா Or பிள்ளைகள் wrong deeds. துன்பப்படுறாங்க. The other one. அடுத்த காரியம், The parents' karma ripens, but the children suffer it. பெற்றோருடைய தவறுகள் முதிர்ந்து போகும்போது பிள்ளைகள் அதனுடைய பாதிப்பை அனுபவிக்கிறாங்க. So which means children, they bear the results of parents' karma. பெற்றோர் செய்கின்ற தீவினைகளுடைய விளைவை வந்து பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. It represents strongly Hindu culture, right? இது இந்த ஹிந்து கலாச்சாரத்தை சுட்டி காட்டுறதா இருக்கு தானே? Not only in that Hindu culture. அந்த ஹிந்து கலாச்சாரத்துல மட்டும் கிடையாது, Even in Korea as well. எங்களுடைய தேசத்துலயும் அதுதான். Even in the land of where? இஸ்ரேல் தேசம், Israel. இஸ்ரேல் தேசத்துலயும் அதேதான். Israel. Have you ever believed that, Israelites, they believed karma? நீ உங்களுக்கு என்னைக்காவது யோசித்ததுண்டா இஸ்ரேல் மக்கள் இந்த கர்ம வினையை குறித்து நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாங்கன்னு நீ யோசிச்சிருக்கீங்களா? Sorry, but it is true that they believed karma. மன்னிக்கணும், ஆனா அதான் உண்மை. அவர்களும் அந்த கர்ம வினையை குறித்து நம்பிக்கை உடையவர்களா இருந்தாங்க. Even they are non-believers or believers? ஒருவேளை அவங்க தேவனை விசுவாசித்தாலும் விசுவாசியாமற் போனவர்களா இருந்தாலும் அவங்க நம்பினாங்க. They are believers. அவங்க இதை குறித்து நம்பிக்கையா இருந்தாங்க. Can you imagine one of the church pastors of Seventh-day Adventists, he believes karma. Can you imagine? யோசித்து பார்க்க முடியுதா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ல ஒரு போதகர் வந்து இந்த கர்ம வினையை குறித்து நம்பிக்கை உடையவரா இருந்தா எப்படி இருக்கும்? Cannot. அப்படி இருக்க கூடாது. But back in those days, people, they believed like that. ஆனா முற்காலத்துல, முற்பிதாக்கள் காலத்துல அப்படியான நம்பிக்கை உடையவங்களா இருந்தாங்க. Why am I so sure? எதனால நான் ரொம்ப உறுதியா சொல்றேன்? Because you read next verse,
verse 3. மூன்றாவது வசனத்தை அந்த அதிகாரத்துல படிச்சோம்னா, Somebody can read verse 3. Can you? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Once again. இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Verse 3 says, as surely as I live. மூன்றாவது வசனம் சொல்லுது, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுது. Who is speaking? யார் பேசுறது? Who is speaking? யார் பேசுறது? Whose word? யாருடைய வார்த்தைகள்? The word of the Lord, right? கர்த்தருடைய வார்த்தை. But when you open the Bible, no, please find it for me. I couldn't find any other places, as surely as I live. வேற எங்க தேவன் இப்படியா சொல்லிருக்காரு எனக்கு தெரியல. Have you ever read this kind of, word from the Lord? என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு தேவன் சொல்ற வேற இடங்கள் உங்களுக்கு தெரியுதா எங்கயாவது வேதத்துல? Almost no place. கிட்டத்தட்ட எந்த இடத்துலயும் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு கர்த்தர் உரைக்கல. How God is hating, how God is, rebuking this concept of karma. Do you understand? எந்த அளவுக்கு தேவன் இந்த கர்ம வினை அப்படின்ற அந்த சிந்தையை வெறுக்கிறார், கடிந்து கொள்கிறார்னு உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? God knows you already got that root of your thought system, that karma, every single of even the church members back in those days. தேவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்கும் சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த சிந்தையானது அந்த காலகட்டத்தில் இந்த சிந்தையானது இப்பயும் வேறு உள்ளதா இருக்குது அப்படின்னு தேவனுக்கு நல்லா அறிந்திருக்கிறார். That is why God is strongly telling us, as surely as I live. அதனால தான் தேவன் அங்க வலியுறுத்தி சொல்றார், என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன்னு சொல்றாங்க. Declares. அங்க உறுதிப்படுத்துறார் தேவன். The sovereign Lord. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்க உறுதிப்படுத்துறார் ஒரு காரியத்தை. You will no longer quote this proverb in where? இந்த பழமொழி எங்கேயும் எந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடாதுன்னு தேவன் சொல்றாங்க. If you become Christian, நீங்க கிறிஸ்தவர்களா மாறும் பொழுது, there is no spot, எந்த ஒரு இடத்துலயும், no land, எந்த ஒரு no ground in your life, there is no karma. எந்த ஒரு பூமியிலயும் எந்த ஒரு இடத்துலயும் உங்க வாழ்க்கையில கர்மான்றதே கிடையாது. Even Israelites, ஆனா இஸ்ரேல் மக்களும், they still have this concept of karma. அவர்களுக்கும் அந்த கர்ம வினை குறித்ததான நம்பிக்கை இருந்தது. So God clearly tells them, the parents eat sour grapes, the children teeth are set on edge. No. அப்படியே அந்த பழமொழி சொல்லும்பொழுது பெற்றோர்கள் சாப்பிட்ற அந்த பழத்துக்கு பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போது அந்த மக்கள் சொல்லும்போது தேவன் சொல்றாரு இல்லை அப்படின்றார். If you open that same chapter, Ezekiel chapter 18, எசேக்கியேல் 18ஆம் if அதிகாரம், you have time, I can discuss more about this afternoon, but please open verse 20. 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Verse 20 and read it loud for us. சத்தமா யாராவது வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Amen. Can you read one more time in Tamil? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். Is it clear? உங்களுக்கு புரிகிறதா? Is it clear? உங்களுக்கு தெளிவா புரியுதா? God clearly tells, the one who sins is the one who will die. வேதம் தெளிவா சொல்லுது, பாவம் செய்கிற அந்த ஆத்துமா தான் சாகும் அப்படின்னு சொல்லுது. Why? ஏன்? Because the child will not share the guilt of the parent. ஏன்னா குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல்லை. Even the parents, they are not sharing the children's guilt to them as well. பெற்றோரும் கூட பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல்லை. Not only the Old Testament, it says, not only the Old Testament, இந்த it பழைய shows. ஏற்பாடு மாத்திரம் இதை சொல்லல. When you open the New Testament, புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, if you have the Bible, please open
John chapter 9. யோவான் 9ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். John chapter 9. யோவான் 9ஆம் அதிகாரம். It is long history of karma in Israelites, their history. அவங்களுடைய இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றுல ஒரு ரொம்ப ரொம்ப வருஷமா நம்பப்பட்ட Not ஒரு காரியம். only the Old Testament, but also the New Testament. பழைய ஏற்பாட்டு காலத்துல மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துலயும் அந்த நம்பப்பட்ட When ஒரு you காரியம். open John chapter 9, யோவான் 9ஆம் அதிகாரம் verse 1 says, Now as Jesus passed by, முதலாவது வசனம் சொல்லுகிறது, he saw a man who was blind from birth. இயேசு கிறிஸ்து அப்புறம் போகையில் பிறவி குருடனாய ஒரு மனுஷனை கண்டார். And his disciples asked him, saying, அவங்க சீஷர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டாங்க. Yes, they saw one blind man who was born like that. பிறவி குருடனாய் இருந்த ஒரு நபரை பார்த்தாங்க. But they simply asked Jesus Christ. அவங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. The question was this, இதான் அந்த கேள்வி. Rabbi, ரபி, who sinned? யாருடைய பாவம்? You can finish. This man or his parents, that he was born blind? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் என்று கேட்டார்கள். They simply asked, who sinned? His parents or him? அவங்க பெற்றோர் செய்த பாவமா அல்லது இவன் பாவம் செய்தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. Do you imagine the same concept? அந்த ஏற்கனவே பார்த்த அந்த பழமொழியுடைய அதே தொடர்பு வருதா? Even 100 years ago, they believed that wrong karma in their society, right? நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த சிந்தை அவர்களுக்கு இருந்தது. அதுதான் வெளிப்படுது மறுபடியும். So that God declared, as I live, I say no. அதுதான் தேவன் அங்கேயே கடிந்து கொள்றார். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு அதை கடிந்து கொள்கிறார். But still they believe. ஆனாலும் அவர்கள் அதை விசுவாசித்துக்கிட்டே இருந்தாங்க. Even the disciples of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கூட அதுல நம்பிக்கை உடையவங்களா இருந்தாங்க. Can you imagine? Pastors, church leaders, they asked Jesus Christ, oh, because of whose karma he is blinded. உங்களால யோசித்து பார்க்க முடிகிறதா? அந்த சீஷர்கள் சொல்லும்போது சபை போதகர்கள், சபை வழிநடத்தி செல்றவங்க இயேசு கிறிஸ்துவிடம் அந்த கேள்வி எழுப்புறாங்க, அது இவன் செய்த பாவமா அவன் பெற்றோர் செய்த பாவமான்னு. How strong that concept of karma in Israelites. எவ்வளவு பலமா அந்த தவறான சிந்தையானது அந்த இஸ்ரேல் மக்களிடத்துல நிலை கொண்டிருந்தது. So that is why they didn't emphasize sin. They emphasized this man or his parents. அதனால தான் அவங்க பாவத்தை குறித்து சிந்தை உடையவங்களா இல்லாம இந்த பாவம் இவன் செய்ததா இவங்க பெற்றோர் செய்ததான்ற சிந்தை உடையவங்களா இருந்தாங்க. Same person is here. அதே நபர் இங்க இருக்கிறாரு. Blinded man. கண் குருடன். But depends on one's perspective, view. He is blinded because of his sin or his parents' sin. இவனுடைய பாவம், இவனுடைய குருடானது இவன் செய்த பாவம் இல்லை, உங்க பெற்றோர் செய்த பாவம். Because they think, they see this is the result of what? Karma. ஏன்னா அந்த மக்கள் எப்படியா இதை பார்த்தாங்கன்னா இது வந்து பாவத்தின் விளைவா பார்க்கல, அவங்க முன் செய்த பலனுடைய வினைன்னு பார்த்தாங்க. Let's cross over the viewpoint of Jesus Christ. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். In the verse 3 it says, Jesus answered, மூன்றாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, neither this man அது இவன் செய்த பாவமும் இல்லை, nor his parents. இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. Jesus sees different view, right? இயேசு கிறிஸ்து வேற விதமாக இந்த காரியத்தை பார்க்கறாங்க. No karma. இதுல கர்ம வினை அப்படின்னு எதுவுமே கிடையாது. But the disciples, they see the same person, but they say what? Yes, karma. ஆனா அந்த சீஷர்கள் வந்து வேறு விதமான பார்க்கறாங்க அந்த காரியத்தை, அது வந்து கர்ம வினை தான் அப்படின்னு பார்க்கறாங்க. The disciples of Jesus Christ, they are what? They were the believers or non-believers. இயேசு கிறிஸ்து சீடர்கள் அப்படி சொல்லும்போது அவங்க விசுவாசிகளா புறஜாதியினரா? Truly they are believers. அவங்க விசுவாசிகள் தான். But they asked Jesus Christ, karma is right?
அவங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல கேக்குறாங்க, கர்ம வினை சரிதானா அப்படின்னு கேக்குறாங்க. But he said, no. ஆனா அது வந்து தேவன் நிராகரிக்கிறாங்க. Neither this man nor his parents sinned, இவனோ அல்லது இவன் பெற்றோரோ பாவம் செய்யல அப்படின்னு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாங்க. but that the works of God should be revealed in him. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. Many times we think that the causation from whom? The parents. நம்ம அநேக வேளைகள் நினைப்பதுண்டு நம்ம பெற்றோருடைய பாவங்கள் தான் நம்ம சுமக்கிறோம் அப்படின்னு. Do you remember when Adam and Eve they sinned? ஒரு காரியத்தை யோசிச்சு பார்ப்போம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது When God asked Eve, why? ஏவாள் இடத்துல தேவன் கேக்குறாங்க, ஏன் பாவம் செய்த அப்படின்னு. Because of this serpent. ஏவாளுடைய பதில் இந்த சர்ப்பத்தினுடைய காரணமா தான். Because of you made this serpent. நீங்க தான் இந்த சர்ப்பத்தை உண்டு பண்ணினீங்க. But he asked Adam, because of what? ஆதாம் இடத்துல தேவன் அதே கேள்வி கேக்குறாங்க, எதனால பாவம் செய்த அப்படின்னு. Because of whom? யாருனால அவன் பாவம் செய்தா சொன்னான். Because of Eve. ஏவாளினால நான் பாவம் You gave it to me. நீங்க தான் ஏவாளை எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. Gave her to him. Sorry, people, they always refuse their own responsibility. மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய சொந்த பொறுப்புணர்வை வந்து தள்ளுறவங்களாவே தான் இருக்கிறாங்க. How poor this man. இந்த மனிதன் எவ்வளவு பாவமான ஒரு மனிதன். He lived in that society. அந்த சமூகத்துல அவர் வாழ்ந்தான். People think that because of your parents' sin, உன்னுடைய பெற்றோர் செய்த தவறுனால, or because of your sin, அல்லது உன்னுடைய குற்றத்தின் நிமித்தமாக probably your previous life was not good enough. உன்னுடைய முன்னாடியான உன்னுடைய வாழ்க்கை வந்து சரியா இல்ல. That is why you are born like blinded. அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீ வந்து கண்ணு தெரியாம பிறந்திருக்கிற. Curse. அது வந்து உனக்கு சாபம். Sorry. It's non-biblical concept and understanding, my dear friends. அது வந்து வேதத்தின் அடிப்படையில கிடையாது நண்பர்களே. And Jesus Christ, verse 6, when he had said these things, 6ஆம் வசனத்தை பார்ப்போம். இவைகளை சொல்லி he spat on the ground and made clay with the saliva. அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி He anointed the eyes of the blind man with the clay. அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல பூசினார். And verse 7, and he said to him, 7ஆம் வசனம், go, நீ போய் wash in the pool of Siloam, சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். which is translated sent. அந்த சீலோவாம் அப்படின்றதுக்கு சுகந்த வாசனை அப்படி சொல்லுவோம். So he did three things. Actually two things, but so he what? மூன்று Yeah, காரியங்கள். he went to where? முதலாவது அந்த நபர் எங்க The pool of Siloam, yes? சீலோவாம்ன்ற இடத்துக்கு குளத்துக்கு போறார். Remember, Jesus said, go. So he what? Went. And Jesus Christ said, wash your eyes, right? And then இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நீ போய் உன்னோட கண்களை கழுவு அப்படின்னு சொல்றாங்க. and he washed அவன் கண்களை கழுவினான். and came back what? எப்படி திரும்பி வந்தான்? Yes, seeing his sight came back. அவனுடைய பார்வை திரும்ப அவனுக்கு வந்துச்சு. சீலோவாம் அப்படின்றதுக்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். Sorry, probably you and I, we are spiritually blinded. நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியா வந்து கண் தெரியாதவர்களா தான் இருக்கிறோம். Because of this blindness of karma. இந்த கர்ம வினை அப்படின்னா அந்த குருட்டாட்டத்தினால. Even my culture of Korea, we have. எங்களுடைய கலாச்சாரத்திலையும் அந்த காரியத்தை இருக்குது தான் செய்யுது. So God is asking, you should be free from this deterministic view of karma, free from this blindness to Christ. தேவன் வந்து நம்ம இந்த மாதிரியான சிந்தையிலேருந்து வெளிவரணும், வந்து கிறிஸ்துவ மேல முழு நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க.
Amen? ஆமென். Ellen White says, Christ does not treat us according to our what? எல்என்ஜி அம்மையார் சொல்றாங்க, தேவன் வந்து நம்மள எதன் அடிப்படையில நடத்துவது கிடையாதுன்னு சொல்றாங்க. But according to his what? எதனுடைய அடிப்படையில? Mercy. People, we are focusing on what you have done. நற்கிரியை நிமித்தம் இல்லாம அவருடைய கிருபை நிமித்தமா நம்மள நடத்துறாங்க. According to his or her good works, he or she has his or her own reputation. ஒரு நபருடைய சொந்த நற்கிரிகள் நிமித்தம் கிடையாது. But basically, according to God, his base ground is his love and mercy. Amen. தேவனுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது அவருடைய அன்பும் அவருடைய கிருபையினால தான் நம்ம நிற்கிறோம். Unfortunately, this secular world believes that தேவனை அறியாத உலகம் இவ்வாறு நினைக்குது. if a person suffers, they must have done something bad. ஒரு நபர் துன்பப்படுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தவறு செய்த நிமித்தமா தான் துன்பப்படுறாங்க. Illness, poverty, or loss is karma. சுகவீனமா இருந்தாலோ இல்ல ஏழையா இருந்தாலோ இல்ல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ அவனுடைய முன்ஜென்மத்தின் விளைவை தான் அவன் சந்திக்கிறான் அப்படின்னு உலகம் பார்க்குது. But Jesus Christ is saying differently. ஆனா இயேசு கிறிஸ்து வித்தியாசமா இதை சொல்றாங்க. Jesus says, இயேசு கிறிஸ்து வாராக சொல்றாங்க, no, இல்லை, it is not karma. இது கர்ம வினை கிடையாது. It is not punishment. இது தண்டனையும் கிடையாது. This is an opportunity for the glory of God. தேவ நாமத்தின் மகிமைக்கென்றதா இது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தேவன் சொல்றாங்க. In closing, முடிவாக நாம் பார்க்கிறோம். I started with you that hidden thoughts. நம்மளுடைய சிந்தையில வந்து மறைந்திருக்கும் காரியங்கள் நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன். You and I, we grown up in that karma-based, culture. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிந்தை உடைய ஒரு சமூகத்துல தான் வளர்ந்தோம். Whether you believe or not, நீங்க நம்புறீங்களோ people around with you, they say karma, 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 karma. உங்களை சுற்றியுள்ள மக்கள் வந்து அந்த கர்ம வினையை பத்தி சொல்லிக்கொண்டே தான் இருக்காங்க. Even though you don't want to listen, நீங்க அதை கேட்கணும்னு விருப்பப்படாம இருந்தாலும், even you don't want to follow, நீங்க அதை பின்பற்றணும்னு விருப்பம் உள்ளவங்கள இல்லாம that kind of talk, capturing you to that direction always. அப்படியான பேச்சுகள் உங்களை சூழ்ந்து இருக்கும்போது அது வந்து உங்களை இழுத்து செல்கிறதா இருக்குது. Sometimes we say, you look like your father. சில வேளைகள் நம்ம சொல்லுவோம், உன்னுடைய தகப்பனை போல நீ இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். Because of your mother, you look like that. நீ உன்னுடைய தாயை போல இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். But my friend, ஆனா என்னுடைய நண்பர்களே, even the people, they say your life is already written. மக்கள் அப்படி உன்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டிருச்சு. Your suffering is because of your previous life. உன்னுடைய துன்பங்கள் உன்னுடைய முற்கால வாழ்க்கை Even they say karma will determine everything. உன்னுடைய முற்காலத்தின் தவறுகள் தான் இப்ப எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு சொன்னாலும், Even they say you cannot change your destiny. உன்னுடைய விதியை உன்னால மாத்த முடியாதுன்னு உன்னை சுத்தி இருக்கவங்க சொன்னாலும், do not believe that. அதை ஒருபோதும் நீங்க நம்பாதீங்க. God says you are not trapped by fate. நீங்க விதியினால கட்டுப்படுத்தப்படவில்லைன்னு தேவன் சொல்றாங்க. You are not controlled by karma. கர்ம வினை அப்படின்ற ஒண்ணுனால நீங்க கட்டுப்படுத்தப்படவில்லைன்னு தேவன் சொல்றாங்க. You are not sentenced by your past life and past deeds. உங்களுடைய பழைய தவறுகள் உங்க பழைய கிரியைகள் நிமித்தமா நீங்க தண்டிக்கப்படவில்லைன்னு தேவன் சொல்றாங்க. You are not born in that fixed destiny. No. உங்களை முன் குறித்து இந்த பாதையில தான் நீங்க போகணும்னு தேவன் நீங்க உங்களை பிறக்க செய்யல. We are on the ground of this battleground. இந்த யுத்த காலத்துல நம்ம நிற்கிறவங்களா இருக்கிறோம். Do you have freedom of choice? உங்களுக்கு தேர்ந்தெடுக்க சுதந்திரம் இருக்குதா? Or you have your own life is already written? அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குதா? Choice is yours. தீர்மானிக்க வேண்டியது நம்ம தான். Choice is mine. தெரிந்து கொள்ள வேண்டியது நான் தான். But God is telling us, ஆனா தேவன் இவ்வாறா சொல்றாங்க, do not follow the worldly view. உலக பிரகாரமான பார்வையை நீங்க பின்பற்றாதீங்கன்னு தேவன் சொல்றாங்க. So I'd like to ask you come this afternoon. இந்த மதிய வேளையில நீங்க வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். I'm going to study about what predestination does mean in the biblical concept. வேதத்தின் அடிப்படையில இருந்து வேத பார்வையில இருந்து முன்குறித்தல் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். Christ is coming soon. இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமா வர போறாங்க. Are you ready to receive him?
நம்ம அவரை வரவேற்க தயாரா இருக்கிறோமா? Are you willing to receive him? நீங்க வரவேற்க சித்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? விருப்பம் உள்ளவர்களா Is it இருக்கிறீங்களா? a joyful moment? அது ஒரு சந்தோஷமான நிகழ்வா? Amen. ஆமென். So then I'd like to ask you ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் கேட்கிறேன். to think சிந்திப்போம் ஒரு காரியத்தை. and put down your subconscious thought of karma. நம்ம மனதுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த சிந்தனையை நம்ம கீழே போடுவோம். Even though you don't want to follow, it is still there. நீங்க அதை பின்பற்றணும்னு நினைக்காம இருந்தாலும் கூட நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. Would you like to put down all that the concept of karma? அந்த கர்மவினை குறித்து நம்ம மனதுக்குள்ளாக ஆழமா இருக்கிற சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிவோமா? Yes? If you truly yes, please stand up. எல்லாம் And I'd like to pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Our gracious Heavenly Father, கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, we still have difficult this kind of assumption which is karma. கர்ம வினை குறித்து இன்னும் எங்க மனதுக்குள்ள ஒரு சில காரியங்கள் இருக்க தான் செய்யுது தகப்பனே. Even Israelites in the Old Testament time, even the New Testament time, they suffered too. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இஸ்ரவேல் மக்களும் இப்படியான சிக்கல்ல சிக்கி கொண்டிருந்தாங்க. But we believe that when they met Jesus Christ, ஆனா நாங்க விசுவசிக்கிறோம் கிறிஸ்துவை அவர்கள் பார்த்த they truly got free from this thought of karma. இந்த கர்ம வினை குறித்ததான சிந்தனையில இருந்து அவங்க விடுதலை ஆனாங்கன்னு நாங்க விசுவசிக்கிறோம். So Lord, also deliver our congregation today. எங்களையும் எங்க சபையையும் தேவரே தாமே அந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். We like to follow the steps of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னு நாங்க விருப்பப்படுறோம். So help us. எங்களுக்கு உதவி செய்யுங்க. Set us free from this deterministic viewpoint இந்த தீர்மானிக்கத்தக்கதான ஒரு சிந்தையிலிருந்து நாங்க வெளிவரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. and deliver our congregation's decision today. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் தேவன் விடுதலை தந்தருங்க. They just said yes. இந்த மக்கள் ஆம் என்று ஒப்புக்கொண்டாங்க. No more karma. இதுக்கப்புறம் கர்ம வினை என்பது கிடையாது. So deliver their lives to heaven. எங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்துக்கு அடுத்து எங்களை எடுத்து செல்லுங்க. To Savior our Jesus Christ. கிறிஸ்து அண்டையில் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்க. Thank you for your listening. நீங்க கேட்டதுக்காகவும் answering my prayer. இந்த ஜெபத்துக்கு பதில் I pray in the name of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.